அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மீனராசியான உங்களுக்கு இப்போது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 7.5 சனியில் மார்ச் 29 முதல் ஜென்ம சனியாக சனி செயல்பட போகிறாரு. இப்போ வரப்போகிற ஜென்ம சனி கடுமை தரத்தான் செய்யும். எவ்வளவுதான் உறவுகளோட எல்லாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காகவே வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவு விரக்தியை நம் உறவுகளை நமக்கு ஏற்படுத்துவாங்க. இருக்கிற பிரச்சனைகளுக்கு இடையில் பலர் கடன் கேட்கவும் செய்வாங்க. உங்களுக்கு முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க தேவைக்கு உங்களை அணுகுவாங்க. இதை சாமர்த்தியமாக தவிர்க்கணும். பாருங்கள், ஒரு கடைக்காரர் என் கடைக்கு வரும் வாடிக்கையாளர் எல்லாம் கடவுள் மாதிரி, கடவுளுக்கு கடன் கொடுக்குற அளவு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு போர்டு எழுதி வச்சு கடன் கேட்குறவங்கள கேட்குற வாய்ப்பே இல்லாத மாதிரி சாமர்த்தியமாக செயல்படுத்துகிறாரு. அதுபோல் உங்ககிட்ட இது போல் உதவி கேட்டு வர்றவங்கள சந்தர்ப்பம் போல் தவிர்க்க பழகிக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கேன், பல பிரச்சனைகள், வீட்டில், தெருவில், ஊரில், வேலை செய்கிற இடத்துல என எங்கும் பிரச்சனைகள், தூங்க முடியல, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு முனிவர் முன்னாடி போய் ஒருத்தர் நின்னார். அது சாயங்கால நேரம். முனிவர் அவரை தோட்டத்துக்கு போய் ஒட்டகங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. போனவர் திரும்பி வந்து 100 ஒட்டகங்களும் நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, நல்லது, அந்த 100 ஒட்டகங்களையும் தரையில் படுத்த உடனே அங்கே இருக்கிற ஓய்வறையில் நீயும் படுத்து தூங்கிட்டு காலையில் திரும்பி வா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க ஐயா அப்படின்ட்டு தோட்டத்துக்கு போகிறாரு. மறுநாள் காலையில் தோட்டத்திலேருந்து வந்தவர் கண்ணில் தூக்கம் இல்லாமல் களைப்போட, ஐயா ராத்திரி மூலம் தூங்கவே முடியலன்னு அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு. முனிவர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்துச்சு, சில ஒட்டகங்களை நான் மெனக்கட்டு படுக்க வச்சேன், ஆனால் அத்தனை ஒட்டகத்தையும் ஒன்றா படுக்க வைக்க முடியல. சிலது படுத்தா சிலது எந்திரிச்சிக்குது. அப்படி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி எந்திரிக்கவும் படுக்கவும் என்னால் எல்லா ஒட்டகங்களையும் மொத்தமாக படுக்க வச்சு தூங்க வைக்க முடியல, அதனால் நானும் தூங்க போக முடியல அப்படின்னு சொல்ல, முனிவர் சிரிச்சுக்கிட்டு, இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையில் பிரச்சனை பூராத்தையும் ஒன்றா முடிக்கிறேங்கிறது நீ ஒட்டகம் பூராத்தையும் மொத்தமாக படுக்க வைக்கிற மாதிரி தான். சில பிரச்சனைகள் தானாக முடிஞ்சிடும், சில பிரச்சனைகள் நீ மெனக்கட்டு முடிக்க வேண்டி வரும். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதுசாக எழலாம். அத்தனை பிரச்சனையும் முடிஞ்சாதான் நிம்மதியாக தூங்குவேன்னு நினச்சா இந்த உலகத்தில் யாராலையும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் எப்போ முடியும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, தீர்க்க முடிஞ்சதை தீரு, முடியாத காலத்தோட கையில் ஒப்படைச்சிட்டு ஓய்வறையில் போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. இது மாதிரி நம்மளும் இந்த ஜென்மச்சனி காலத்தில் எல்லா பிரச்சனையையும் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று தீர்த்தா ஒன்று புதுசாக வருது, முழுசாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் சில பிரச்சனைகளை காலத்தோட கையில் விட்டுட்டோம்னா இந்த ஜென்மசனியெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வரக்கு போதுங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தானுங்க, அதில் மாறும்போது நம்மளும் மாறிக்கலாங்க. இதுலேயும் நமக்கு சில மாற்றங்கள், சில வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. அந்த காலத்தில் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கெல்லாம், கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் தடை இல்லாமல் படிக்க முடியும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். நினச்சி பார்க்க முடியாத இடத்துலேருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கும். ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டு தைரியமாக செயல்பட முடியும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு இருக்குங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அந்த தேதிகளை குறிச்சிக்கலாம். அந்த தேதிகளில் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுறது, சில பிரச்சனைகளை முடிக்கிறது, சில பிரச்சனைகளை தள்ளி போடுறது எல்லாம் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு இந்த தேதிகளை பயன்படுத்திக்கலாம். இந்த தேதிகளை நம்ம குறித்து வச்சுக்குவோங்க. ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் ஒரு 40 நாளுங்க. அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி விட்டு நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது 1/11/25லேருந்து 15/2/2026 வரைக்கும் ஒரு 105 நாள். இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப சாதகமாக பல காரியங்கள் நடக்கும். நம்ம எதிர்பாராம உதவிகள்லாம் கிடைக்கும். நமக்காக கால சூழல்கள் நமக்காக ஒத்துழைக்கும். ஒரு பிரச்சனையை எடுத்தோம்னா அதை பேசி ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியும். அது போக நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலத்தில் நம்ம முயற்சி எடுத்தோம்னா நமக்கு அது பலனை தருங்க. ஜென்மசனியை அப்படின்னு நம்ம ஒதுங்கிய வேண்டாம், இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. மிச்ச நாட்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே கஷ்டங்களையும் நம்மளை கலங்க வைத்தவங்களையும் சரி இது நேரம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு நம்ம வாழ்க்கை பாதையில் போய்க்கலாங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தாங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த காலத்தை பயன்படுத்தி செயல்பட்டு முன்னேறலாம். நன்றி.